வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோசித பார்த்துக்கான இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் இருக்கு. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட் நம்ம டிசி கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாமா? புது டிசியூ லோகோ நல்லா இருக்குல்ல? ஸோ இந்த வாரத்துலேருந்து அஃபிஷியலாக டிசியூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிரியேட்டிவ் காமர்ஸோட எபிசோட் 1 and 2 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நல்லா இருக்கு. டைம் இருக்கவங்க மறக்காம செக் பண்ணுங்க. நான் புது யூனிவர்ஸ் ஆரம்பிக்கும் போது அதோடைய பிகினிங்லேருந்து பார்க்குறது பெட்டர் ஆப்ஷன் நம்புறேன். அண்ட் கூடவே சேர்ந்து ஒரு குட்டி டீசருமே கொடுத்துருந்தாங்க. அந்த டீசரில் நம்ம சூப்பர்மேன், ஸ்டார் ஃபயர், பின்னாடி யாருப்பா மிஸ்டர் டெரிஃபிக்கா எல்லாருமே சாகிற மாதிரி சீக்வன்ஸ் அமைச்சிருக்காங்க. என்ன பிளான் பண்ணிட்டு இருக்க ஜேம்ஸ் கன்? ஃபியூச்சரில் நம்ம சூப்பர்மேன் செத்துருவாருன்னு சொல்ல வராரா, இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்கு, எல்லாரும் ரெடி ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்ல வராரான்னு தெரியல. மேபி இந்த ஃபேஸ் 1, அதாவது காட்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸோட எண்டா இந்த சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கலாம். எப்படி பார்த்தாலும் இது எல்லாமே ஒரே யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகக்கூடிய சீரிஸ் தான். இந்த அனிமேஷன் தான் சொல்லி ஒதுக்கி தள்ளாம மறக்காம செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எபிசோட் 1 and 2 பிரேக் சேனல் இருக்கு, செக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் மொத்தம் 6 எபிசோட் வரும்னு நினைக்கிறேன். வாரத்துக்கு ஒன்று தான். செம்ம ஃபன்னாக இருக்கும்போது. ஸோ அதை தொடர்ந்து ஜேம்ஸ் கன் இப்போதைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டிசிக்குள்ளே நாங்கள் ஏகப்பட்ட புது ப்ராஜெக்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் எல்லாமே ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிளே எழுதின ப்ராஜெக்ட்ஸாக தான் இருக்கும். எதுவுமே ஸ்கிரிப்ட் இல்லாமல் நாங்கள் க்ரீன் லைட் பண்ண மாட்டோம், மார்வல் பண்ணுறத தப்பை நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. கெவின் ஃபெகே இந்த ஃபேஸ் 4 அண்ட் ஃபேஸ் 5 வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிட்டாரு. கேங் டைனஸ்டி, ஆர்மர் வார்ஸ், எனக்கு தெரிஞ்சு பிளேரே கேன்சல் ஆகிருக்கும் தான் தோணுது. ஸோ எதுக்குமே ஸ்கிரிப்ட் இல்லாமல் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரெடியாக இருந்தால் மட்டும் தான் நான் ப்ராஜெக்டை அனௌன்ஸ் பண்ணுவேன். அது வரைக்கும் எல்லாத்தையுமே ஹோல்டில் தான் போட்டு வைப்பேன். அந்த வகையில் பேட்மேனோட அந்த ஸ்கிரிப்ட் முடிஞ்சிச்சு அண்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிகிற அந்த சிச்சுவேஷனில் அடுத்த வருஷத்துலேருந்து இந்த படத்தோட ப்ராஜெக்டை ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சின்ன ஹிண்டை கொடுத்துருக்காரு. மேபி அடுத்த வருஷம் நீங்கள் புது பேட்மேனை பார்க்கலாம் நம்புறேன். மோர் லைக் ஒரு புது பேட்மேன் யாராக இருக்குன்னு சொல்லி அந்த கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நம்ம தலைவர் ராபர்ட் பேட்டிசன் என்னடா ஆனாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வெல், அவர் மேட்ரிக்ஸ் யூனிவர்ஸ் எல்ஸ்வேர்டுன்னு சொல்லுவாங்க. டிசிஓ தனி, எல்ஸ்வேர்ட் அதாவது இந்த மேட்ரிக்ஸ் மாதிரியான மற்ற கதைகள் தனி. பட் இது எல்லாமே நம்ம ஜேம்ஸ் கன் மேற்பார்வையில் தான் நடக்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஜேம்ஸ் கன் கிட்டே ஓப்பனாக இந்த பக்கம் நம்ம டிசிஓ பேட்மேன் வருவாரான்னு சொல்லி கேட்டதுக்கு அதை நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன். பட் இப்போதைக்கு அது எல்ஸ்வேர்டாக தனி ஸ்டோரியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. There's a lot. I think maybe the biggest question I've seen out there is like, because you've been very adamant Matt Reeves' Batman universe is Matt Reeves' Batman, and he's such a singular filmmaker. Let him do his thing. Have you contemplated? Have you had the conversation? Have you reconsidered integrating Pattinson's Batman into your DCU? I've contemplated it. Yeah, I've contemplated it. Gotta contemplate everything, John. I talk about everything. Like, it just means like, and then see, like, you can't. These questions you can't answer because people are too, Right. ஸோ இட் மீன்ஸ் இந்த ராபர்ட் பேட்டிசன் டிசிக்குள்ளே வரமாட்டாரு. பட் உள்ளே கூட்டிகிட்டு வர ஐடியா ஃபஸ்ட்டு ஜேம்ஸ் கன் கிட்ட இருந்திருக்கான். என்ன கேட்டிங்கன்னா, மேட்ரிக்ஸ் யூனிவர்ஸை அப்படியே செப்பரேட்டாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது ரொம்ப கிரவுண்டடாக இருக்குது. அது டிசியூ கூட சிங்க் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். எல்ஸ்வேர்டாகவே இருக்கட்டும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ராபர்ட் பேட்டிசன் டிசிக்குள்ளே வரணுமா வேணாமா சொல்லி கொடுத்தாச்சா மறக்க வைக்கல பாருங்க. CCXP இந்த வாரம் நடந்து முடிஞ்சிச்சு. பெருசாக எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்காம அமைதியாக போன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெய்லர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா CCXPல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டு காமிச்சிருக்காங்க போல. அது எதுவுமே பப்ளிக்கு ரிலீஸ் பண்ணப்படல. ஸோ அடுத்த வாரம் நிறைய ட்ரெய்லர் மழை பொழியலாம். மிக முக்கியமாக சூப்பர்மேன் ட்ரெய்லர். ஸோ ஆல்ரெடி ஜேம்ஸ் கன் கன்ஃபார்மே பண்ணியிருந்தாரு, மிட் டிசம்பரில் கண்டிப்பாக ஒரு ட்ரெய்லர் வருங்கிற மாதிரி. ஸோ ஆல்ரெடி கட் பண்ணி ரெடியாகவும் இருக்குது. ட்ரெய்லர் இட்ஸ் ரெடி. அதை எப்போ ரிலீஸ் பண்ணலாம் தான் சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நினைக்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா, December 20 அந்த முஃபாசா படம் வருதுல, அது கூடவே சேர்ந்து இந்த சூப்பர்மேன் ட்ரெய்லர் வரலாம். அப்படி இல்லைனா அடுத்த வாரம் பாசிபிளி லைக் Thursday இல்லைனா கிரியேட்டிவ் காமர்ஸோட சேர்ந்தே இந்த ட்ரெய்லர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் இல்லைனா அடுத்த வாரம் சூப்பர்மேன் ட்ரெய்லர் வந்துடும் நினைக்கிறேன். ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டு ட்ரெய்லராக இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் லுக் டீசர் மாதிரி காமிச்சா உண்மையிலே நல்லாயிருக்கும். ஜேம்ஸ் கன் என்ன பிளான் பண்ணி இந்த டீசர் கட் பண்ணியிருக்காருன்னு தெரியல. பட் இது கண்டிப்பாக குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக இருக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கணும். ஒழுங்காக குக் பண்ணு தலைவரே, பொறுமையாக குக் பண்ணு, நல்லா குக் பண்ணு, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அவசரத்தில் தீச்சு வச்சிடாத. இதோட டிசி அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம மார்வல் சைடில் போகும்போது கிரேவன் இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. சோனி படுபயங்கரமான மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஆரன் டெய்லர் ஜான்சன் இந்த படத்தில் நம்ம கிரேவன் வில்லனாக தான் வரப்போறாரு, தயவு செஞ்சு வந்து பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே கேட்டார். அது மட்டும் இல்லாமல் சோனியுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 8 minutes ஆஃப் அந்த கிரேவன் சீக்வன்ஸை வந்து ஆன்லைன்லேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் பெருசாக நம்ம கிரேவனை காட்டில் கிரேவன் ஜெயில் வந்து எப்படி எஸ்கேப் ஆகுறாருங்கிற அந்த சீக்வன்ஸ்க்கான அடித்தளம் மட்டும் போடப்பட்டிருக்கேன். அதுலேயே ரத்தம் தெரியுது தான், நல்லா இருக்குது பார்க்க. பட் அந்த 8 minutes வச்சு மட்டும் நம்மளால முடிவு பண்ண முடியாது. நீங்கள் டைம் கிடச்சா மறக்காம அந்த 8 minutes போய் செக் பண்ணி பாருங்க. ஆர் மோஸ்ட்லி இந்த வாரம் தானே படம் வருது, அந்த 8 minutes பார்க்காம நீங்கள் டேட்டா படம் போகிறது என்ன பெட்டராக இருக்கும்னு தோணுது. அண்ட் என்ன கேட்டிங்கன்னா, கிரேவனோட பாசிபிளி இந்த ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ் முடிக்கப்படலாம். இதை தொடர்ந்து சோனி கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் என்ன ஐடியா வச்சிருக்காங்க தெரியல. பட் இந்த கிரேவன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிரெடிட்ஸ் இல்லையா, அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்டர் 2 hours தான் ரன்னும் ஆக போகுது. ஸோ ஒரு குட்டி படமாக தான் இருக்கும். அட்லீஸ்ட் கடைசி ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ் படம் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். கிரேவன் படத்துக்காக எத்தனை பேர் காத்துட்டு இருக்கீங்க? ஜேம்ஸ் கன் இந்த கிரியேட்டிவ் காமர்ஸுக்காக ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. அதில் மிக முக்கியமாக கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 3க்கு அப்புறம் என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தீங்க
பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மொத்தம் 3 ஸ்பின் ஆஃப் ஆக்சுவலாக ஜேம்ஸ் கான் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. கார்டியன்ஸ் முடிஞ்சோடனே 3 ஸ்பின் ஆஃப் வர வேண்டியது. அதில் முக்கியமானது நீங்கள் இந்த கார்டியன்ஸ் 3லேயே பார்த்துருக்கலாம், லெஜெண்டரி ஸ்டார்லார்ட் வில் ரிட்டர்ன் சொல்லியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்லார்டை பேஸ் பண்ண ஒரு சோலோ ஃபிலிம், ஸ்டார்லார்டுக்கு மட்டும் ஸ்டார்லார்ட் பூமியில் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லி த லெஜெண்டரி ஸ்டார்லார்ட்னு சொல்லப்படுற ஒரு தனி படம் வர வேண்டியது. அது கேன்சல் ஆகியிருக்கான்னு தெரியல. எனக்கு கேட்டிங்கன்னா கெவின் ஃபேகே இந்த ஜேம்ஸ் கான் போன அப்புறம் அவர் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராஜெக்ட்டுமே கேன்சல் பண்ணியிருப்பார் போல. ஸ்டார்லார்ட் சோலோ படம் கேன்சல் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் க்ரூட் அண்ட் ராக்கெட்னு சொல்லி பார்த்தா ஒரு ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் அவர் ரெடி பண்ணி வச்சிருந்தாராம். இது ஒரு ப்ரீகோல் கதையாக இருந்திருக்குமாங்க. நம்ம க்ரூட் அண்ட் ராக்கெட் எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்க, முதல் மீட்டிங் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு கதையாக தான் இந்த க்ரூட் அண்ட் ராக்கெட் படம் இருந்திருக்கும் சொல்லப்படுது. இது டிஸ்னி ப்ளஸ்ல தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஹாலிடே ஸ்பெஷல் கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி பாசிபிளி க்ரூட் அண்ட் ராக்கெட்னு சொல்லப்படுற ஒரு தனி ப்ராஜெக்ட் ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனாக வந்திருக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனாக த ரேவேஜஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சீரிஸுமே பார்த்தீங்கன்னா அவர் பிளான் பண்ணி வச்சிருந்திருக்காரு. இந்த சீரிஸாக ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனாக படமான்னு தெரியல. பட் அந்த ரேவேஜஸ் கூட்டம் இந்த ஸ்பேஸில் என்ன மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க, பைரேட்ஸாக அவங்க என்னென்ன சம்பவங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அதை பேஸ் பண்ண ஒரு தனி படம். ஸோ மொத்தம் 3 படங்கள் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 3க்கு அப்புறம் ஜேம்ஸ் கான் பிளான் பண்ணி வச்சிருந்திருக்காரு இந்த யூனிவர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி. பட் இந்த பக்கம் டிசியூவில் வந்த அந்த சமயத்தில் அது கேன்சல் ஆக்கப்பட்டுச்சா இல்லை ஹோல்டில் போட்டப்பட்டுச்சான்னு தெரியல. கெவின் ஃபேகே நினைச்சா மேபி ஜேம்ஸ் கான் கூட கலந்துரையாடி அந்த யூனிவர்ஸை இன்னும் பெட்டராக பில்ட் பண்ணலாம். பட் ஜேம்ஸ் கானும் பிஸியாக இருக்காரு, கெவின் ஃபேகேவும் பிஸியாக இருக்காரு. இந்த ப்ராஜெக்ட் வருமாங்கிறத நம்ம பொறுத்தது பார்த்தா தாங்க தெரியும். நீங்கள் இந்த 3 ப்ராஜெக்ட்ல எது வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் க்ரூட் அண்ட் ராக்கெட் கொடுத்தா சம ஹோல்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் நடக்குதா இல்லையான்னு. நம்ம டைகா வைட்டியோட ஒய்ஃப் ரீட்டா ஓரா ஆக்சுவலாக மார்வல் ஒரு ஸ்பெஷல் ரோலுக்காக கேஸ் பண்ணப்பட்டிருக்காங்களாம். அதுவும் முக்கியமாக ஒரு வில்லி ரோலுக்காக அவங்க கேஸ் பண்ணப்பட்டிருக்கதா ஒரு ரூம் சுற்றிட்டு இருக்கு. டைகா வைட்டியோட ஒய்ஃப் இவங்களை நான் பெருசாக வேற எந்த ஒரு படத்துலையுமே பார்த்தது கிடையாது. பட் அவங்க இப்போதைக்கு எம்சியூக்குள்ள வந்திருக்க மாதிரி அவங்களே சில முக்கியமான மீட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. என்ன கேட்டிங்கன்னா பாசிபிளி அந்த லிலித்தா வரதுக்கான சான்சஸ் அதிகம். மிட்னி சென்ஸுக்கு ஒரு படம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் லிலித் விச்சா இவங்க வரதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இவங்க ஆக்டிங் பற்றி எனக்கு தெரிலங்க, இவங்களை நான் பார்த்ததே கிடையாது. உங்களுக்கு எப்படி டைகா வைட்டியோட ஒய்ஃப் எம்சியூக்குள்ள வருது ஓகேவா? என் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் சீரிஸில் கோல்மன் டொமிங்கோ பார்த்தீங்கன்னா நார்மன் ஆஸ்மானுக்கு வாய்ஸ் அவர் கொடுக்குறாரு. அனிமேட்டட் சீரிஸில் மட்டும் தான் அப்பேராக போறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் அந்த மனுஷன் இப்போதைக்கு எம்சியூ கூட டைரக்ட் டாக்ல இன்வால்வ் ஆகியிருக்காராம். ஸோ ஃபியூச்சரில் கோல்மன் டொமிங்கோ ஏதோ ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நார்மன் ஆஸ்மானும் ஒரு வில்லன் ரோல், அது மாதிரி இந்த எம்சியூக்குள்ள அவர் லைவ் ஆக்ஷன் அப்பேராக போகிறதும் ஒரு வில்லன் ரோலாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப நாளாக இவர் தான் கேங்கோட ரீகாஸ்டிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அப்படி நடக்க வாய்ப்புகள் அதிகம். எப்படி பார்த்தாலும் நம்ம மேஜர்ஸ் உள்ள வர போகிறது கிடையாது. அவரை கழட்டி விட்டது தான். ஸோ வேற ஒரு கேங்கோ வேணும்னா அதுக்கு ஒரு ரீகாஸ்டிங் போய் தான் ஆகணும். ஸோ கோல்மேன் டொமிங்கோ பாசிபிளி கேங் ரீகாஸ்டிங்காக வரலாம். நல்லா இருக்கும் போல தான் தோணுது. அண்ட் ஃபைனலி டாக்கிங் அபவுட் ஸ்பைடர்மேன், இப்போதைக்கு மார்வல் ஒரு புது காமிக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பைடர்மேன் வெர்சஸ் பிரிடேட்டர். இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. ஆல்ரெடி ஒரு பயங்கரமான ஹண்டர் கேட்டது தப்பிச்சு பொழைச்சு ஸ்பைடர்மேன் வந்திருக்காப்ல, கிரேவன் த ஹண்டர். இப்போதைக்கு இன்னொரு ஹண்டர் ஸ்பைடர்மேன் கூட சண்டை போட வந்திருக்காராம். இந்த மாதிரி கிராஸ் ஓவர் காமிக் நடக்கிறது ரொம்பவே சாதாரணம். ஸோ அந்த வகையில் அடுத்த வருஷம் பிரிடேட்டர் வெர்சஸ் ஸ்பைடர்மேனுங்கிற ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போது நம்புறேன். இப்போ தான் லேட்டஸ்ட்டாக அந்த காட்ஸில்லா வெர்சஸ் ஜஸ்டிஸ் லீக் நடந்துச்சு. ஸோ மாஸ்டர்ஸ் கூட டிசி சண்டை போட்ட மாதிரி அந்த பக்கம் ஏலியன் வர்ஸ் கூட மார்வல் சண்டை போட போகிறாங்க போல. கண்டிப்பாக ஜீனா மார்ஃப்லாம் வரதான் போது. இந்த மார்வல் யூனிவர்ஸில் இருக்கவையே எப்படி அதை சமாளிக்க போகிறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். நல்லா இருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் லுக் கவரே நல்லா இருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸ்பைடர்மேன் ஜெயிப்பாரா, பிரிடேட்டர் ஜெயிப்பாரா? உங்கள் தசிக்கல காமப்படுங்க. இதோட மார்வல் எப்படி முடியுது அப்படி நம்ம ஹாலிவுட் சைடில் போகும்போது ஹாரி பாட்டர் சீரிஸ் ரீபூட் ஹெச்பிஎம்எக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான கேஸ்டிங் அப்டேட் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்சிட்டு இருக்கு. எதுவுமே 100% கன்ஃபார்ம் ஆகல. செவரஸ் ஸ்னேப் கேஸ்டிங் முடிச்சதா சொல்கிறாங்க. கேஸ்டிங்குள்ளே ஏகப்பட்ட டைவர்சிட்டி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க போல. பட் இப்போதைக்கு நம்ம ஹாரி பாட்டர் கேஸ்டிங் நடந்துட்டு இருக்கான். பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு இந்த கிறிஸ்மஸ் அப்போ ஹாரி பாட்டர் யாருக்கிறதா கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த வருஷம் சம்மர்லேயே இந்த சீரிஸ்க்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். அப்படி பார்க்கும்போது இந்த மெயின் 3 லீட் ஹாரி, ஹெர்மைனி அண்ட் ரான் இவங்களுக்கான கேஸ்டிங் கூடி சீக்கிரம் நடந்தே ஆகணும். ஸோ யார் அந்த புது ஹாரி பாட்டருங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். அதை தொடர்ந்து இந்த வர ரிலீஸான ட்ரெய்லர்ஸ் படி பார்க்கும்போது இன்வின்சிபிள் சீசன் 3க்கான அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. பயங்கரமாக இருக்குது. நிறைய விஷயங்களை சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சீசன் என்ன கேட்டிங்கன்னா செம்ம ஆக்ஷன் பேக்டாக இருக்க போதுங்கிறத தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. நம்ம எதிர்பாராத பல சம்பவங்கள் நடக்கும்போது ட்ரெய்லரும் செம்ம ஃபன்னாக இருக்குங்க. டைம் கிடச்சா மறக்காம இந்த டெய்லர் செக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பிரேக் டவுனும் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த சீசன் ஒரு தாறு மாறான சீசனாக இருக்கும்போது February 6 ரிலீஸ் ஆக போதுங்க. வெயிட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா December 10 நாளைக்கு அமேசான் பிரைமோட சீக்ரெட் லெவல் சீரிஸ் வருது. கேமஸ் யாராவது இருந்தீங்கன்னா அந்த சீரிஸ்லாம் மிஸ் பண்ணாதீங்க. நம்மளுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான கேம் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி ஒரு அடாப்ட் பண்ண சீரிஸ். லவ் டெத் அண்ட் ரோபோட்ஸ் அனிமேட்டர்ஸ் தான் இந்த சீரிஸுமே பண்ணியிருக்காங்க. அனிமேஷன் குவாலிட்டியில் உங்களால் குறைய சொல்ல முடியாது நம்புறேன். ட்ரெய்லர் எல்லாமே செம்ம ஃபன்னாக இருக்குது. நம்ம கேனரியஸ்லாம் இருக்காரு, காட் ஆஃப் ஆர் கிரேட்டோஸ்லாம் வருவாருங்க. ஸோ சீக்ரெட் லெவல் சீரிஸ் செம்ம ஃபன்னாக இருக்கணும். நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. மொத்த எபிசோட ஒன்றா வருதா இல்லை ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடாங்கிறத போட்டு வந்து பார்த்தா தான் தெரியும். பட் நான் அந்த சீரிஸ் பார்க்க செம்ம ஹைப்பாக காத்துட்ருக்கேன். அதை தொடர்ந்து நம்ம ஆன்யா டெய்லர்-ஜாயோட த கார்ஜே அப்படின்னு சொல்ல போகிற ஒரு படம்.
ஸோ உலகத்தோட 2 பெஸ்ட் ஸ்னைப்பர்ஸ் 2 வாட்ச் டவரில் ஒரு பள்ளத்தாக்க பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா பள்ளத்தாக்குக்குள்ள ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் சுற்றிட்டு இருக்கு. அந்த மான்ஸ்டர் வெளில விடாமல் தடுக்கணும், அதுதான் எங்களுடைய வேலை. ஸோ ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேருமே காதலில் விழுந்து இந்த மான்ஸ்டரை வெளில விட்டாங்களா இல்லையாங்கிறதான் மீதி கதை. ட்ரெய்லர் உண்மையிலேயே செம கிரிப்பிங்காக நல்லா இருக்குங்க, குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. ட்ரெய்லர் கட் பண்ண விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது February 14 ரிலீஸ் ஆகுது, வேலண்டைன்ஸில். வழக்கமாக அந்த சமயத்தில் ராம்காம் தான் வரும். பட் இந்த பக்கம் பிளான் பண்ணி ஒரு வித்தியாசமான ஹாரர் படத்தை கொடுக்குறாங்க. இது ஒர்க் அவுட் ஆகாமல் தெரில, பட் எனக்கு அந்த வைப் நல்லாவே பிடிச்சிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் நல்லா இருக்கானே. அண்ட் ஃபைனலி த லாஸ்ட் பிரெத், வுடி ஹெரல்சனோட ஒரு சர்வைவல் த்ரில்லர் படம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி படங்கள் பிடிக்கும் நம்புகிறேன். இதில் டீப்ஸியில் இருக்கக்கூடிய ஆயில் ட்ரில்ல பழுது பார்க்க போன ஒரு 3 பேர் அண்டர் வாட்டர்லேயே மாட்டிக்கிறாங்க. அவங்கள காப்பாற்றினாங்களா இல்லையாங்கிறது தான் மீதி கதை. ட்ரெய்லர் உண்மையிலேயே சூப்பர் இன்டென்ஸாக இருக்குங்க. எனக்கு இந்த சர்வைவர் த்ரில்லர் மாதிரியான படங்களும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி படங்கள் பிடிக்கும்னா மறக்காம இந்த ட்ரெய்லர் செக் பண்ணி பாருங்க, த லாஸ்ட் பிரெத். அண்ட் இதோட இந்த பற்றி நல்ல சூப்பர் நியூஸும் முடியுது, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸ் டீட்டெயில்ஸ் அந்த மிஸ் பண்ணி தரோம், தப்பா சொல்லியிருந்தாலோ அந்த மறக்க வைக்கல கம்பெனி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோ பெற்று நேர்ந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டேன்.